நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்கிற ஒருத்தர். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உழைச்சிக்கிட்டே இருப்பார். அவர் ஊர் பக்கத்தில் ஒரு சாமியார் வந்து தங்கியிருக்காரு. இவங்க வீட்டில் அங்கே சாமியாரை போய் பார்த்தாலே கஷ்டம் போயிடணும் ஊருக்காரங்களாம் சொல்கிறாங்க. நீயும் ஒரு எட்டு போய் பார்த்து ஏங்க நீங்களும் அந்த சாமியார் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வாங்கன்னு வீட்டில் சொல்ல, இவருக்கு தான் சாமி கும்பிட்ற பழக்கமே கிடையாது. இருந்தாலும் வேற வழி இல்லை. இவரும் சாமி கிட்ட போய், சாமி சாமி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், என் கஷ்டம் தீர ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. ஐயா உங்க கஷ்டம் நீங்கன்னா நான் ஒரு வழி சொல்றேன் செய்றீங்களான்னாரு. என்னங்கய்யா செய்யணும்? தினம் சிவாய நம்ம சொல்லிக்கிட்டு சாப்பிடுங்க. அவருக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லை. என்னாலலாம் சாமி கும்பிட முடியாது, வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்கிறாரு. சரி, தினம் திருநீர் இட்டு சாப்பிடுறீங்களா? அது கூட என்னால முடியாதுங்க, அதுக்கெல்லாம் என்னால நேரமே கிடையாது. வருவேன் அப்படின்னு நின்றுட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவேன், அதெல்லாம் என்னால எதிர்பார்க்க முடியாதுங்க. சரி, திருநீர் இட்டவங்களையாவது பார்த்துட்டு சாப்பிட்றீங்களா? இது கொஞ்சம் எளிமையா இருக்கு, இதுக்கு வேணா நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஒத்துக்கிட்டாரு. அப்போ அவர் எதை வச்சு ஒத்துக்கிட்டாருன்னா, அவர் வீட்டு பக்கத்துல ஒரு குயவர் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு வந்தாரு. அவர் தினமும் திருநீர் பூசுறது வழக்கம். அதனால இவர் ஒத்துக்கிட்டாரு. தினம் அதை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டு வந்தாரு. அதை சொன்ன வாக்கை காப்பாத்திட்டே இருந்தாரு. அன்னைக்கு அவரு பானை செய்ய உளமண்ணை எடுக்க போயிட்டாரு. அட, இவனை நம்பி இந்த வார்த்தையை விட்டா இவன் எங்க போனான்னு தெரியலையே. இப்ப பசி வேற குடலை புடுங்குதே. இப்ப என்ன பண்றது? அவனை பார்த்துக்கிட்டு வந்தே சாப்பிடுவோன்னுட்டு அவனை பார்க்க கிளம்பிட்டாரு. அவன் எங்க போயிட்டான்னு தெரியலையே. அவன் வீட்டுல போய் கேட்டா அவரு மண் எடுக்க போயிட்டான்ட்டாங்க. இவரு வேக வேகமா ஓடுறாரு பசியில, அவனை பார்த்துட்டு வந்து சாப்பிடலான்னு. அவன் என்ன பண்றான்? மண் எடுக்கும்போது வெட்ட வெட்ட ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு தேடுனா புதையல் கிடைச்சிருக்கு அவனுக்கு. அடடே, யாரும் பார்க்க கூடாத நேரமா பார்த்து நம்ம எடுத்து இதை ஒளிச்சு வச்சிடலாங்கிற நேரத்துல இவன் போய் முன்ன நின்னுட்டான். இவன் என்ன பண்ணான்? அவன் முகத்தை மட்டும் பார்த்துட்டு நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். இவன் எதை பார்த்தான்னு சொல்லல. வந்தவர் இவரு சாப்பிட்டு எப்போதும் போல திண்ணையில உட்காந்துட்டாரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போன்னுட்டு. நான் யாரும் பார்க்கலன்னு பார்த்தா இவன் வேற பார்த்துட்டு போயிட்டானே. இவன் பார்த்தது திருநீர் இட்ட முகத்தை. அவன் என்ன பண்ணான்? எப்பா, நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத, இந்த புதையல் வீணா போயிரும், இதுல பாதி உனக்கு தரேன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டான். பாதி புதையல் இப்ப கிடைச்சிருச்சு இவனுக்கு. முகத்தை பார்த்ததுக்கே பாதி புதையல் கிடைச்சிருச்சு. திருநீர் இட்ட முகத்தை பார்த்ததுக்கே பாதி கிடைச்சிட்டா, திருநீர் இட்ட முகத்திற்கே பாதி கிடைச்சிருக்கு. தினமும் திருநீர் நம் நெற்றியில் இட்டால் நீங்களே யோசிச்சுக்குங்க.